உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும். ஏன்னா புதன் சுக்கிரன் பரிவர்த்தனா யோகம், ராசிநாதன் சுக்கிரனோட பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக கடல் கடந்த தொடர்புகள் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். வியாபாரிகளுக்கு புதிய இடத்துல உங்க வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு உண்டான சூழ்நிலைகள் சாதகமா இருக்கு. சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் குரு 2ஆம் இடத்துக்கு போறதுனால உங்களுக்கு கடன் ஜாஸ்தியாகும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் குரு அதிசார பயிற்சியில. அதற்கு காரணமாக இருப்பது நிலம் சார்ந்த முதலீடுகளாக இருக்கும். சில பேர்த்துக்கு நல்ல புரிதல் இருக்கக்கூடிய நட்புகளிடமே மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால யாருக்கு நம்ம என்ன சொல்றோமோ அதை கொஞ்சம் கவனமா பார்த்துட்டு வாங்க. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சுக்கிர பயிற்சி பலன்கள். இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது மாசத்துக்கு ஒரு தடவை சுக்கிரன் பயிற்சி ஆகிட்டு இருக்காரு. அது சம்பந்தமான பலன்கள் அப்படிங்கிறத நமக்கு தெரியும். ஆனால் இதுக்கு ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, நமக்கு யாரு கூட நட்பு ரீதியாக இருக்க போகிறோம், யாரு கூட சண்டை போட போகிறோம், யாருக்கிட்ட வாக்குவாதம் பண்ணுவோம், தவறான நட்புகளால் பாதிப்புகள் ஏற்படுறது, அவமானங்கள் ஏற்படுறதுலாம் இந்த சுக்கிரனை வச்சு தான் நடக்கும். சுக்கிரன் இருக்கக்கூடாத சில இடங்கள்ல இருந்தால் நமக்கு சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சுக்கிர பயிற்சியானது அக்டோபர் 9ஆம் தேதி முதல் நவம்பர் 2ஆம் தேதி வரை சுக்கிரன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஸோ கன்னி ராசியில தன்னுடைய நீச்ச ஸ்தானத்துல இருக்க போறாரு. ஸோ இதனால என்ன பலன் அப்படின்னா, நம்ம யாரு கூட பழகிட்டு இருக்கோமோ நல்ல நட்பு ரீதியா இருக்கக்கூடிய நபர்கள் கூட தேவையில்லாத வாக்குவாதத்துல ஈடுபடுவாங்க. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போ இதுல யாருக்கு ரொம்ப பாதிப்பு அப்படின்னு கேட்டா, மேஷ ராசி நண்பர்கள், கன்னி ராசி நண்பர்கள்லாம் வார்த்தைகளால் குழப்பத்தை ஏற்படுத்தி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. இது பொதுவான பலன் தான். இது வாக்கிய பஞ்சாங்கம் கிடையாது, திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் நம்ம கணிக்கிறோம். ஸோ அதனால சில பேர்த்துக்கு வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் ஜாதகம் எல்லாருக்குமே வாக்கிய பஞ்சாங்கம் தான் கணிச்சிருப்பாங்க. அதனால டிஃபரன்ஸ் வருதுன்ட்டு யாரும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா திருக்கணித பஞ்சாங்கம்ங்கிறது வாக்கிய பஞ்சாங்கத்திலேருந்து இன்னும் அக்யூரசியை கொண்டு வந்தது தான் திருக்கணித பஞ்சாங்கம். அதனால நீங்க பெருசா கவலைப்பட வேண்டாம். இந்த சுக்கிர பயிற்சியானது அக்டோபர் 9லேருந்து நவம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் கன்னி ராசியில இருப்பார். சிம்ம ராசியிலிருந்து பயிற்சி ஆகி தன்னுடைய நீச்ச ஸ்தானத்துல இருக்காரு. ஆனாலும் இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, புதன் துலாம் ராசியில இருக்காரு. புதன் சுக்கிரன் பரிவர்த்தனா யோகம். இதுல புதன் சுக்கிரன் பரிவர்த்தனா யோகம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு நவம்பர் 2ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். ஆனா அதுக்கு முன்னாடியே அக்டோபர் மாச கடைசியில 20ஆம் தேதிக்கு முன்னாடியே புதன் பயிற்சி ஆகிறாரு. ஸோ இந்த புதன் சுக்கிரன் பரிவர்த்தனா யோகம்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு தான் இருக்கும். இந்த ஒரு வாரத்துல அந்த சுக்கிரன் புதன் சேர்க்கையின் பரிவர்த்தனையின் காரணமாக நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டியூரேஷன்ல சில பேர்த்துக்கு நல்ல புரிதல் இருக்கக்கூடிய நட்புகளிடமே மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால யாருக்கு நம்ம என்ன சொல்றோமோ அதை கொஞ்சம் கவனமா பார்த்துட்டு வாங்க. ஏன்னா இப்போ குரு சாதகமா இருக்காரு. ஆனா சுக்கிரன் சில பேர்த்துக்கு சாதகம் இல்லாத சூழ்நிலை, நல்ல இடத்துல இருந்தா கூட சாதகம் இல்லாத சூழ்நிலை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் பொறுமையா, ஏன்னா சனியின் பார்வையில சுக்கிரன் வராரு. அக்டோபர் 27ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் புதன் பரிவர்த்தனா யோகம். இந்த டியூரேஷனுக்கு அப்புறம், அதாவது அக்டோபர் 27லேருந்து நவம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகளில் சிக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி ரொம்ப சூப்பரா இருக்கு எல்லாத்துக்குமே. அதனால நீங்க பெருசா கவலைப்பட வேண்டாம். பட் இருந்தாலும் எச்சரிக்கைப்படுத்துவது நம்மளுடைய கடமையா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதனால கவனமா இருந்துக்கோங்க. இந்த சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது பல பேர்த்துக்கு வேலை விஷயமாக உதவிகளை பெறுவதற்கு நட்புகளால் ஆதாயத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் இந்த சுக்கிரன் நீச்ச பங்கமாகிறதுனால பல ராசிகளுக்கு திருமண யோகம் கைகூடுவதற்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுதான் இப்ப நடக்கக்கூடிய சுக்கிர பயிற்சியினுடைய சாராம்சம், ஒரு ஜிஸ்ட். உங்க ராசிக்கு எப்படி இருக்க போறது அப்படின்னு பார்க்க போறோம். வாருங்கள் ஆராய்வோம். மிதுன ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். ராசிநாதன் மற்றும் 4ஆம் வீட்டு அதிபதியான புதன் சுக்கிரனோட பரிவர்த்தனை பெறுகிறார் 5ஆம் இடத்துல. நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு அமோக வளர்ச்சி ஏற்படும். வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கும்.
உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தி ஆகும். சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா வீட்டை அப்படியே பங்களா மாதிரி கட்டணும், அப்படியே வந்து அலங்காரம் பண்ணி பார்க்கணும் அப்படின்லாம் ஆசைப்படுவாங்க. அவர்களுக்கெல்லாம் இந்த வாரத்தில் இந்த 20 நாளில் நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை அடைவதற்கு உண்டான யோகம் ஏற்படும். வீட்டுக்குள்ளே ஸ்விம்மிங் பூல் வச்சு கட்டணும்னு ஆசைப்படுவீங்க தெரியுமா? அதெல்லாம் இப்போ நடக்கும் இந்த வாரத்தில். அதுக்குண்டான பிளான் போடலாம், இல்லை அதுக்குண்டான முயற்சியில் வெற்றி அடையலாம். மொத்தத்தில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும். ஏன்னா புதன் சுக்கிரன் பரிவர்த்தனா யோகம், ராசிநாதன் சுக்கிரனோட பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக கடல் கடந்த தொடர்புகள் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். வியாபாரிகளுக்கு புதிய இடத்துல உங்க வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு உண்டான சூழ்நிலைகள் சாதகமா இருக்கு. தாயாருடைய ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதே சமயம் தாயாருடைய உடம்புல ஏதாவது வியாதி இருந்ததுன்னா அதற்குண்டான மருத்துவ தீர்வுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த காலகட்டத்தில் நீங்க வந்து சாப்பாடு சம்பந்தமான வியாபாரம் பண்றீங்க, கேட்ரிங்ல, இல்லை வந்து இந்த மாவு சம்பந்தமான, இல்லை ஏதாவது ஒரு எனிதிங் ரிலேட்டட் டு ஈட்டரி, அவங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இது நஷ்டம் வராது, ஆனா உங்களுக்கு முடக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காரணம் என்னன்னா சனியின் பார்வையில சுக்கிரன் வர்றதுனால மழை பொழிவு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மழை ஜாஸ்தி, அதாவது புயல் வரலாம், பூகம்பம் வரலாம், ஏதோ ஒரு நேச்சுரல் கிளாமிட்டி நடந்து அதனால உங்களுடைய வாழ்க்கை முறையை முடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீட்டுக்குள்ள அடங்கி இருக்கணும். நீங்க புதுசா ஒரு வீட்டுக்கு போவீங்க, அந்த வீட்டை வந்து அணுவா ரசிக்கணுங்கிறதுக்காக வீட்டில் வந்து இயற்கை என்ன பண்ணணும்னா மழை பொழிஞ்சு உங்களை வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சிடும். ஸோ ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கும். இது சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயமாக இருக்கும். நட்புகளின் உறவுகளின் வருகை ஏற்படுகின்ற வாய்ப்புகளும் இருக்கு. இந்த சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் குரு 2ஆம் இடத்துக்கு போறதுனால உங்களுக்கு கடன் ஜாஸ்தியாகும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் குரு அதிசார பயிற்சியில. அதற்கு காரணமாக இருப்பது நிலம் சார்ந்த முதலீடுகளாக இருக்கும். ஒன்னா ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கு, இல்லாட்டி விவசாயம் பண்றவங்களுக்கெல்லாம் கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில சமயம் கடன் அடைக்க முடியாத தடுமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா சனி 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால வெளிநாட்டு தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்பட்டு தொழில் விருத்தி ஏற்படுகின்ற யோகமான காலகட்டமாக இது இருக்கு. நீங்க கலைத்துறை சார்ந்தவர்களாக இருந்தால் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இந்த புதிய வாய்ப்புகள் உங்களை வந்து உலகம் முழுக்க பறப்பதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த சுக்கிர பயிற்சியானது உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு, அதாவது சுகஸ்தானத்துக்கு சுக்கிரன் பயிற்சி ஆகிறதுனால சுகத்தை வாரி வழங்கக்கூடிய, தங்க நகைகளை வாங்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால உங்களுக்கான பரிகாரம் இந்த சுக்கிர பயிற்சி காலத்துல செய்ய வேண்டிய பரிகாரம் கிட்டத்தட்ட ஒரு 25 நாள் 23 நாள் நீங்க என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் வந்து புவனேஸ்வரி வழிபாடு. புவனேஸ்வரியை வழிபட்டு வாருங்கள். நிரந்தரமான சொத்து சேர்க்கை ஏற்படுவது மட்டுமல்லாமல் ஆரோக்கியத்தில் இருக்கும் குழப்பங்களும் நிவர்த்தியாகும். இந்த சுக்கிர பயிற்சியானது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போறதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க நம்ம கிட்ட கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் மற்றும் டைரக்ட் எண்களில் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நேரிலோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொண்டு பலன்களை அறிந்து கொள்ளலாம். இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த சுக்கிர பயிற்சி ராசிக்கு சொல்லியிருக்கோம். உங்களுடைய லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி அமைப்பு எப்படி இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள் ஏற்படும், எப்படிப்பட்ட சிக்கல்கள் வரும். ஏன்னா தசாபுக்தி மற்றும் லக்னத்துக்கு ஏற்றாற் போல பலன்களை தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க இதை பயன்படுத்திக்கலாம். இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களையும் அந்த சர்வேஸ்வரன் வாரி வழங்க வேண்டும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.